ரஜினி அவர்கள் வந்து துரைமுருகன் அவரை வந்து அப்படி பேசினது இப்படி மாதிரியான ஒரு விஷயமா அது பார்க்கப்படுது. ஏதோ இவர் இன்னும் 28 வயசை தாண்டாத இளம் பருவத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறங்காரி ஒரு நினப்பில் ஒரு நாட்டில் உலாவிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு நடமாடும் பிணம். துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவர். துரைமுருகன் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்ல, பல்லில்லாத நடிகர்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கிறான்னு சொல்கிறார்ல, கேவலமா இல்லை? ஒரு வார்த்தையில் கடந்து போயிட்டார் அவர். அப்போ யார் ஆளுமை, ரஜினியா துரைமுருகனா? மூத்த நடிகர்கள்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாக நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கான். தற்கூரி ரஜினிகாந்த்னு நான் சொல்லுவேன். ரஜினிகாந்த் வந்து ஒன்றும் இந்த தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தலை, தமிழர்களுக்காக உழைக்கலை, தமிழர்களுடைய நிலங்களை பாதுகாக்கலை. ரஜினிகாந்த் ஒரு கோமாளி, ரஜினிகாந்த் ஒரு பிழைப்புவாதி, ரஜினிகாந்த் சுயநலவாதி. எங்கள் தனியாக ஒரு மேடை போட்டு பேச சொல்லுங்க, துப்பு இருக்கா ரஜினிகாந்துக்கு? வெக்கமல்ல உங்களுக்குலாம் பேசுகிறதுக்கு அடுத்தவங்க மேடையில், அதுவும் சொந்த மேடையிலே போய் சொந்தக்காரங்களை திட்டுறது. கர்நாடக மக்களுக்கு சப்போர்ட்டிவாக என்ன சொல்கிறாருன்னா, வீரப்பனாரை சூரகம்சாரம் செய்து அழிக்கப்பட வேண்டும்னு சொல்கிறாரு. நான் இப்போ சொல்கிறேன், ரஜினிகாந்தை தான் சூரகம்சாரம் செய்து அழிக்கப்பட வேண்டும். முதலமைச்சர் உட்பட எல்லாருமே வந்து சிரிச்சு அது கடந்து போயிட்டாங்கன்னு தான் சார். அது இல்லை, அது கடந்து போகலை, கடக்கவும் இல்லை, அது நிலையானது. நக்கல் பண்ணி கிண்டல் எடுத்து காலி பண்ணுறது. நான் சொல்கிறேன், திமுகவிலே சொரிஞ்சு விட்டுருக்குறாங்க ரஜினிகாந்தை. இப்படி பேசு, என்னுடைய பார்வையில் நான் அப்படித்தான் பார்க்குறேன். துரைமுருகன் அந்த வார்த்தையை விட்டது அவருடைய கோபத்தின் உச்சம். ஏன்னா அவர் பேரை குறிப்பிட்டு ஒரு மேடையில் சொன்னது, அதை அசிங்கப்படுத்தியது என்று தான் நான் பார்க்கிறேன். இந்த தேசத்தில் அவன் நடிக்க வந்து யாருக்கும் பிரயோசனம் இல்லாத ஒரு மனிதன் என்பவன் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் இறப்பு என்று ஒன்று இருக்கிறது. ரஜினிகாந்த் இறந்தால் விஜயகாந்துக்கு வந்த கூட்டம் வருமானு ஒரு கேள்வி. இவருக்கெல்லாம் இறந்துட்டா கூட கட்டி பிடிச்சி ஆரத்தழுவி முத்தம் கொடுத்து அழுகிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அவருடைய ரசிகர் கூட்டம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த சின்ன கூட்டம், அந்த கூட்டம் வேணால் ஐயையோ தலைவான்னு ஒப்பாரி வச்சுருந்தாங்க. துரைமுருகன் என் இனத்தை சார்ந்தவர், என் மொழி சார்ந்தவர், அவருக்கு தான் நாங்கள் நிற்க முடியும். உங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நடிகரை சொல்லுங்க பார்ப்போம், உங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இயக்குனரை சொல்லுங்க பார்ப்போம். இயக்குனர்கள் வேணால் உங்களை தூக்கி விட்டுருக்கலாம், நீங்கள் எந்த இயக்குனரை அறிமுகப்படுத்தி தூக்கி விட்டுருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். தற்கூரி ரஜினிகாந்த் நான் சொல்லுவேன். இப்போ தான் வந்து இந்த அம்பானி அவர்கள் அவங்க வீட்டில் போய் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்காருன்னு. இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அம்பானி வீட்டில் போய் கூத்தாட தெரிஞ்ச ரஜினிகாந்த் இங்கே பிளாட்பாரத்தில் தெருவோரங்களில் தூங்குகிற எத்தனையோ லட்சக்கணக்கான ஏழைகள் வாழ்கிறார்கள். எங்கள் ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்ச வரலாறு உண்டா? அங்கே போய் டான்ஸ் ஆட சொல்லுங்கள். ஏழையின் வீட்டில் ரஜினிகாந்த் நடனம் ஆடுவாரா? நான் இப்பவும் சொல்கிறேன், ரஜினி தற்குறி. அவருக்கு சாகிறவர் அப்படி தான் இருப்பார். தன் மக்கள், தன் மனைவி. நீங்கள் அவர் நடித்த படங்களில் வருகிற காட்சிகள் எல்லாம் பாருங்கள். நாளைக்கு 3 முறை கட்டிலில் படுத்து விடு. ஒரு நாளைக்கு 3 முறை கட்டில் படுத்துட்டா பொண்டாட்டியோட பொழப்பு யார் நடத்துறது? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழ் தேசிய போராளி முகில் அவர் தான் இருக்கார். அவர்கிட்ட நேர்காணல் பண்ண போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். எங்களால் அந்த வருத்தத்தை கண்டிப்பாக அது புரிஞ்சிக்க முடியுது. அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறதுக்கு முன்னாடி நேத்தி வந்து ஒரு வந்து விவாதம்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஏன்னா கலைஞர் அவர்களுக்காக அந்த ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. அது ஒரு மேடையில், ஒரு சபையில் ரஜினி அவர்கள் வந்து துரைமுருகன் அவரை வந்து அப்படி பேசினது இப்படி மாதிரியான ஒரு விஷயமா அது பார்க்கப்படுது. ஃபஸ்ட்டு வந்து அவரும் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி துரைமுருகன் அவர்களும், இவரும் வந்து ஒரு கலை தேர்ந்த ஒரு கலைஞர். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்டு, நியூ ஸ்டூடெண்ட்டு அப்படின்லாம் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு வெளியில் வந்து துரைமுருகன் அவர்களும் வந்து ஒரு தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. ஆனால் ரஜினி அவர்கள் இப்போ பேசப்படுறது ஒரு தரப்பட்ட விமர்சனம். இதை அவர் வந்து மேடையில் கலாய்ச்சார், அதுவும் நீங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவர் இங்கெல்லாம் இப்படி பண்ணிவிட்டு அங்கே போய் டான்ஸ் ஆடுறது, யோகி ஆதித்யநாத் காலில் போய் விழுறது அப்படின்ற மாதிரி இந்த விமர்சனங்கள் இப்படி பார்க்கப்படுது. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? மரியாதைக்குரிய அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் எழுதிய கலைஞர் எங்கள் தாய் என்கிற அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் கேள்வி வைக்கிறீங்க. அந்த சம்பவத்தில் மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் ஏதோ இவர் இன்னும் 28 வயசை தாண்டாத இளம் பருவத்தில்
நடிச்சுக்கிட்டு இருக்கிறங்காரி ஒரு நினப்பில் ஒரு நாட்டில் உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. அது ஒரு நடமாடும் பிணம். என் வார்த்தையிலேருந்து அப்படி தான் வரும். ஏன்னா இந்த தமிழர் தாயகத்திற்காக ரஜினிகாந்த் கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதித்ததாக சொல்லி சம்பளம் வாங்கி கொண்டு ஊரை ஏமாற்றுகிற ஊதாரி. யாராவது ஒரு இளைஞருக்காவது நன்மை செய்த வரலாறு உண்டா? இந்த தேசத்தில் அவன் நடிக்க வந்து இங்கே உள்ள மக்களுடைய வரிப்பணத்தில் வளம் குளித்து வாழுகிற ரஜினிகாந்த் யாருக்கும் பிரயோசனம் இல்லாத ஒரு மனிதர். உண்மையாக சொல்லப்போனால் அவர் நீடூழி வாழட்டும். மனிதன் என்பவன் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் இறப்பு என்று ஒன்று இருக்கிறது. ரஜினிகாந்த் இறந்தால் விஜயகாந்துக்கு வந்த கூட்டம் வருமானு ஒரு கேள்வி இருக்குது. ரஜினிகாந்த் இறந்தால் அண்ணன் ஆம்சாங்கு வந்து அபலை கண்ணீர் வடிக்கலை, அபாய கண்ணீர் வடித்த ஆயிரக்கணக்கான மக்கள் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுத கோர காட்சிகள் நம் கண் முன்னால் விரிந்து கிடக்கிறத இன்னும் நெஞ்சிலேருந்து அகலலை. அப்படி ஒரு சம்பவம் அவருக்கு நடந்துருமா? நடக்காது. ஏன்னா நாம் திருப்பியும் சொல்கிறேன், அவர் சாகணும்னு சொல்லவில்லை, நீடூழி வாழட்டும். இறப்பு என்பது இயற்கையினுடைய நியதி, அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன். இவர்களெலாம் இறந்துட்டா கூட கட்டி பிடிச்சி ஆற தெளிவி முத்தம் கொடுத்து அழுகிறதுக்கு ஆள் இல்லை. வேணா அவருடைய ரசிகர் கூட்டம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த சின்ன கூட்டம், அந்த கூட்டம் வேணால் ஐயையோ தலைவா தலைவான்னு ஒப்பாரி வச்சுருவோம். இந்த பாலாபிஷேகம் செஞ்சவெல்லாம் உண்மையாக தான் சொல்கிறேன். ஏன்னா பிடல் காஸ்ட்ரோ வயதாகி போன காலகட்டத்தில் தான் எர்னஸ்டோ சேக்குவேரா களத்தில் ஹவானா தீவை வென்றெடுக்கிற போது துணையாக நின்றார். அதுக்காக வந்து அவருக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கடந்து போகலை சேக்குவேரா. அவருடைய தம்பி ரால் காஸ்ட்ரோ அதிபராகிற போது கில்டிடா காடியா என்கிற செகுவேராவினுடைய மகள் உங்களுக்கு வயசாயிடுச்சு நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்லலை. இந்திய தேசியத்தினுடைய விடுதலைக்கு போராடிய மகாத்மா காந்தி வயசாகி போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக சுபாஷ் சந்திர போஸ் விரட்டி அடிக்கலை. ஈழத்தில் தேசிய தலைவன் பிரபாகரனை பார்த்து அல்லது ஆண்டன் பாலசிங்கத்தை பார்த்து உங்களுக்கு வயசாயிடுச்சு நீங்கள் ஒதுங்கிருங்கன்னு யாரும் தமிழ்ச்செல்வனோ மற்றவர்களோ சொல்லலை. கலைஞர் வயசாகி போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக யாரும் புறந்தள்ளி விட்டு இங்கே வந்து அதிகாரத்தில் உட்காரணும்னு ஆசைப்பட்டதில்லை. இது வரலாறு. ஹிஸ்ட்ரி ஷோஸ் தி மீ வே. முதல்ல இந்த வரலாற்றை ரஜினிகாந்த் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் இந்த இடத்த தொடரேன்னு சொன்னால், மார்க்சியம் எழுதிய தாய் புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டி பேசுகிறார். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல் இங்கேருந்து போய உத்தரப்பிரதேசத்தில் ஆதி யோதியத்தனாங்கிற ஒரு அயோக்கியங்காலில் விழுந்து சாமி கும்பிட தெரியும். பணக்காரர்கள்ட்ட ஒரு பண்பை காட்டுறது, ஏழைகள்கிட்ட ஒரு பண்பை காட்டுறது, இதுதான் அந்த இரட்டைத்தன்மை ரஜினிகாந்த் இடத்துல மேலோங்கி கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அமைச்சர் துரைமுருகன் மீது நம்மளுக்கு கடும் விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அவர் மரியாதைக்குரியவர், மூத்தவர் அரசியலில். அவர் பேரை சொன்னதுனால தான் நம்ம இப்போ அவர் பேரை நம்ம சொல்ல வேண்டிய. ஆமாம் சார், அந்த ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா அவருமே வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படின்றது, அவருக்கு எவ்வளோ அரசியல் அனுபவம் இருக்குது, எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் அவரும் வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு வரார் இந்த அரசியல்ன்றது நமக்கும் தெரியும். இல்லை நீங்கள் ஹா 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 அப்படின்னு சிரிக்கிறது நக்கல், அவர் சத்தம் வராமையே சிரிக்கிறது அவருடைய அனுபவம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இது நடிப்பு, அது உண்மை. அவர் வந்து எப்படின்னா ஒரு பெரிய மூத்த அமைச்சராக இருந்தாலும் கூட அந்த இடத்துல ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மூத்த அமைச்சர், இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அல்லது இந்த இயக்கத்திற்கு தூணாக இருக்கிறார், தூண்டுகோலாக இருக்கிறார். தம்பி உதயநிதிக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறார், பெரிய தகப்பனாக இருக்கிறார். இப்படி பேச வேண்டிய பொறுப்புள்ள ஒரு மூத்த நடிகர் ரஜினிகாந்த். அவரை போய் வந்து முதல்ல இந்த ஒரு கல்லூரியில் படிக்க போகிறோம், 3 ஆண்டுகள் முடிஞ்சிருது. படிப்புக்கு என்னைக்காவது வயசு இருக்கிறதா? இல்லை தானே? இல்லை சார். வேல்முருகன் ஒவ்வொரு நாளும் படித்து கொண்டிருக்கிறார். அதை முதல்ல ரஜினிகாந்த் உணரணும். ஒவ்வொரு நாளும் படிக்கிறார்னு என்ன? அனுபவத்தை படிக்கிறார். புத்தகங்கள் படிப்பது வேறு. மூத்த தகப்பனாக ஒரு மூத்த தலைவராக இருக்கிற அவரை நான் கேட்குறேன், ஆரம் வீரப்பனை ரஜினிகாந்த் என்னைக்காவது கேட்டதுண்டா? நீங்கள் ரொம்ப வயசாயிருச்சு, சாகிற இடத்துக்கு வந்துட்டு உங்களுக்குன்னு ஏன் ஒரு இயக்கம், ஏன் உங்களுக்குன்னு ஒரு அரசியல், நீங்கள் ஒதுங்கி அவர் சாகிறவர் அந்த வார்த்தையை அவர் சொல்லலையே ரஜினிகாந்த். ஏன் ஐயா நல்லக்கண்ணு இன்னைக்கு மூத்த அரசியல் தலைவர் தானே. அவரை போல் அப்பழுக்கற்ற ஒரு மனிதர் யாராவது பார்த்ததுண்டு அரசியலில்? அவரை பார்த்து கை நீட்ட சொல்லுங்கள். இவரை ஏன் அதெல்லாம் நீட்ட மாட்டேங்கிறாரு? இது என்ன தெரியுமில்ல, நான் சொல்கிறேன், திமுகவிலே சொரிஞ்சு விட்ருக்குறானுங்க ரஜினிகாந்தை. இப்படி பேசு, என்னுடைய பார்வையில் நான் அப்படித்தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஒரு சில காலமாக ஒரு 6-7 மாத காலமாக, குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு
துரைமுருகனுக்கு பெரிய அளவில் திமுகவில் ஒரு ஆதரவு இல்லாத ஒரு சூழல் உருவாவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் பேசினா கழட்டி விட்டுறலாம். இதை யார் உணரணும்னா துரைமுருகன் தான் உணரணும். ஆனால் அவர் வெளியில் வந்து ஒரு பதிலடி சொன்னார். பல்லு உதித்த கிழவர்களும் நடிக்கிறார்கள்ங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது பாராட்டுதலுக்குரியது. நான் என்ன கேட்குறேன்னா, நடிப்பதற்கு வயது தடை இல்லை, நடிப்பதற்கு அழகும் தேவையில்லை. ஆனால் துரைமுருகன் அந்த வார்த்தையை விட்டது அவருடைய கோபத்தின் உச்சம். ஏன்னா அவர் பேரை குறிப்பிட்டு ஒரு மேடையில் சொன்னது அது அசிங்கப்படுத்தியது என்று தான் நான் பார்க்குறேன். என்னுடைய பார்வையிலிருந்து அவரை கேவலப்படுத்தியது அப்படி தான் பார்க்குறேன். இதுக்கு உடனடியாக முதலமைச்சர் அவருடைய பேச்சிலேயே அதை எங்கேயாவது ஒரு இடத்துல கோடிட்டு காட்டியிருக்கணும். அதை நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு போனதான் துரைமுருகனுக்கு கோபத்தை உருவாக்கியது. ஒரு சின்சியாரிட்டி, ஒரு விதமான இறுக்கத்தன்மை, அந்த தன்மையோடு அதை பேசியிருந்தா அதை கடந்து போயிருப்பார் அவர். அந்த மேடையிலே எல்லாருமே வந்து அதை நகைச்சுவையாக எடுத்திருக்காங்க. எல்லாருமே அதை சிரிச்சு, முதலமைச்சர் உட்பட எல்லாருமே வந்து சிரிச்சு அதை கடந்து போயிட்டாங்கன்னு தான் சார். அது இல்லை அது கடந்து போகலை, கடக்கவும் இல்லை, அது நிலையானது. நக்கல் பண்ணி கிண்டல் எடுத்து காலி பண்ணுறது. நீங்கள் புகழ்வதை போல இகழ்வதும் இகழ்வதை போல புகழ்வதும் தமிழில் வஞ்ச புகழ்ச்சி, அது போல தான் இதை நான் பார்க்குறேன். ஏன்னா துரைமுருகன் என்பவர் நம்ம வந்து ஏற்கனவே விமர்சனங்கள் கடுமையாக நம்ம சார்பில் வைக்கப்பட்டாலும் கூட தமிழ் தேசிய தளத்திற்காக துரைமுருகன் என்ன செய்தார் அப்படியெல்லாம் கேள்வி என்னால் அடுக்கடுக்காக சொல்ல முடியும். ரஜினிகாந்த் வந்து அவரை பற்றி நான் ஒன்று சொல்லணும். ஏன்னா நான் வீரப்பனாருடைய கரம் பிடித்து காடுகளில் வலம் வந்தபோது ராஜகுமாரை நாங்கள் காட்டுக்குள்ளே அழைத்து சென்றோம். அவர் பேசிய ஒரு ஒளிநாடா, அந்த ஒளிநாடாவில் என்ன சொல்கிறார் வீரப்பனாரை பற்றி, நீங்களும் நானும் ஒரே கொள்கை உடையவங்க. ரஜினி அவர்கள், ஆமாம், ரஜினி அவர்கள் பேசிய ஒளிநாடா பேடு என் காதால் நான் கேட்டிருக்கிறேன். ஓகே, அதில் என்ன சொல்கிறாரு, நீங்களும் இறை நம்பிக்கை உடையவங்க, நானும் இறை நம்பிக்கை உடையவங்க, 2 பேரும் ஒத்த கொள்கையில் இருக்கோம். அண்ணன் ராஜ்குமார் அவர்களை நீங்கள் அழைத்துக்கிட்டு போனது மாதிரி எப்படியோ அதே மாதிரி நீங்கள் விடுவிச்சுங்க, எல்லாம் வல்ல இறைவன் உங்களை காப்பாற்றுவார். நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்கள், நான் உதவியாக உங்களுக்கு நிற்கிறேன். இது வீரப்பனாருக்கு ரஜினிகாந்த் பேசிய ஒளிப்பேழை. ஆனால் புனித் ராஜ்குமாருடைய ஒரு திரைப்பட விழா, 100வது நாள் திரைப்பட விழாவில் பெங்களூரில் கலந்து கொண்ட ரஜினிகாந்த் அங்கே போய கர்நாடக மக்களுக்கு சப்போர்ட்டிவாக என்ன சொல்கிறாருன்னா, வீரப்பனாரை சூரகம்சாரம் செய்து அழிக்கப்பட வேண்டும்னு சொல்கிறாரு. நான் இப்போ சொல்கிறேன், ரஜினிகாந்தை தான் சூரகம்சாரம் செய்து அழிக்கப்பட வேண்டும். சூரசம்ஹாரம். ஆமாம், சூரகம்சாரம் சொல்லுவானுங்க, அந்த வார்த்தை பார்ப்பனிய வார்த்தைகள். அப்போ இவருடைய நோக்கமும் கொள்கையும் ஒவ்வொரு இடத்திற்கும் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கும் தன் புகழை பரப்புவதற்குமான மேடைகளையே பயன்படுத்தி வருகிற ரஜினிகாந்த், எங்கள் தனியாக ஒரு மேடை போட்டு பேச சொல்லுங்கள், துப்பு இருக்கா ரஜினிகாந்துக்கு? வெக்கமல்ல உங்களுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு அடுத்தவங்க மேடையில், அதுங்க சொந்த மேடையிலே போய் சொந்தக்காரங்களை திட்டுறது, இழிவது போல புகழ்வதும் புகழ்வதை போல இழிவதுமான ஒரு செயலை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்னமோ பெரிய மேதாவி வானத்திலேருந்து குதிச்சு வந்தீங்களா? நான் கேட்குறேன், நான் அவ்வளோ பெரிய ஜாம்பவானா? நீங்கள் தமிழ்நாடு பார்க்காத நடிகர்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளவோ ஆளுமை நடிகர்களை இந்த மண் தோற்றுவித்திருக்கிறது, அழகு பார்த்துருக்கிறது, இன்னும் அதிகாரத்தில் அமர்த்தி இருக்கிறது. உங்களை எந்த இடத்துல வச்சுருக்கு தமிழ்நாடு? அதான் நான் முதவே சொன்னேன், மரணம் உங்களுக்கும் வரும். எந்த மக்கள் அப்படியே நெஞ்சில் அடிச்சுட்டு அழுக போகிறாங்கிறத பார்க்கத்தான் நாங்கள்லாம் காத்திருக்கிறோம். உண்மையாக தான் சொல்கிறேன். ஏன் அந்த தடித்த வார்த்தை நான் சொல்கிறேன்னா, துரைமுருகன் என் இனத்தை சார்ந்தவர், என் மொழி சார்ந்தவர், அவருக்கு தான் நாங்கள் நிற்க முடியும். அவர் 1000 தப்பு பண்ணட்டும், நாங்கள் அண்ணன் தம்பியை. இங்கே நம்ம மொழி பிரச்சனை கொண்டு வர அப்படிலாம் இல்லை. காவிரி நதிநீர் பிரச்சனையில் ரஜினிகாந்த் எவ்வளோ துரோகம் பண்ணாருங்கிறதுக்கு இன்னமும் எங்களுக்கு இதயத்தில் அடிச்சிருக்கிற ஆடியை கலட்ட முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அது உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் என்ன இனத்தை பற்றி பேசாதுன்னு சொல்லிட்டேன். என் மொழி என்னை அடையாளப்படுத்துகிற போது என் இனத்தை பற்றி நான் ஏன் பேசக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன தப்பு? அதுக்காக கர்நாடக மக்களை நாங்கள் வெறுக்கலை. கர்நாடக மக்கள் எங்கள் சகோதரர்கள், எங்கள் பிள்ளைகள் தான். என் தாயிலிருந்து பிறந்த குழந்தைகள், அவர்களை நாங்கள் வெறுக்கலை. அங்கே இருக்கிற வாட்டாள் நகரசை நம்ம ஏற்றுக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். யார் குற்றவாளிகளோ அவர்களை ஏற்க மறுக்கிறது இந்த தமிழ் சமூகம். யார் நல்லது செய்கிறார்களோ அவர்களை அரவணைக்கிறது. ஏன் இன்றைக்கி வந்து அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்காங்க, பண்புக்குரியவர், பெரியார் கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் உள்வாங்கி கொண்டு இன்றைக்கும் திறமையான காங்கிரஸ்காரர் ஒரு நேர்மையான ஆட்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம பாராட்டுறோம்ல. ரஜினிகாந்தை ஏன் பாராட்ட தோணலை? தமிழ் இனத்திற்கும் தமிழர்களுக்கும் செய்த துரோகம் அவ்வளோ இருக்குது. காவிரி நதிநீர் பிரச்சனையில் மட்டுமே, ஈழ பிரச்சனைக்கு இவர் என்ன செஞ்சார்? இங்கே உட்காந்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் தன் பக்கம் இருக்கிறதாக எண்ணிக்கொண்டு இருமாப்போடு இருந்தவர் தான் ரஜினிகாந்த். ஒத்துக்கிறீங்களா? தான் அப்போ நான் கேட்குறேன், இந்த வயசாயிருச்சு, மூத்தவங்க,
பல்லு கொட்டிருச்சு, அவர் வந்து மாணவர், மூத்த மாணவர், அவரெல்லாம் வெளியிலே வரமாட்டேங்கிறாரு, அடுத்த ஆளுக்கு இடம் கொடுத்தா நீங்கள் கொடுங்களே பார்ப்போம். கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்களா, அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுங்க பார்ப்போம். நான் இன்னொன்று சொல்கிறேன், உங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நடிகரை சொல்லுங்கள் பார்ப்போம், உங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இயக்குனரை சொல்லுங்கள் பார்ப்போம். இயக்குனர் வேணால் உங்களை அறிமுகப்படுத்தியிருக்கலாம், இயக்குனர்கள் வேணால் உங்களை தூக்கி விட்டுருக்கலாம். நீங்கள் எந்த இயக்குனரை அறிமுகப்படுத்தி தூக்கி விட்டுருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். தற்கூரி ரஜினிகாந்த்னு நான் சொல்லுவேன். தன் மகளுடைய சுயசார்பு சிந்தனை இதுக்கெல்லாம் நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தன் மகளை திருமணம் செய்து கொடுத்ததற்கு பிறகு, தனுஷினைக்கு பிரிஞ்சதற்கு பிறகு தடுமாறி நிற்பதையும் நான் பார்க்குறோம். அவங்களாம் ஒன்று சேரணுங்கிறதா நம்ம இன்றைக்கி வர குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கிறோம். ஐஸ்வர்யாவும் தனுஷும் ஒன்று சேரணும். இந்த தமிழ் சமூகத்திற்கு அவர்கள் ஆற்ற வேண்டிய பங்களிப்புகள் நிறைய இருக்கிறது. அவர்கள் அந்த கடமையை செய்யணும்னு நம்ம போராடுறோம். அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறோம். அப்போ அதை வாழ்த்துகிற இடத்துல நம்ம நிற்கும் பொழுது ரஜினிகாந்தை ஏன் நம்ம வந்து இவ்வளவு கோவப்படுறோம்னு சொன்னால், நீ செய்த செயல்பாடு தன் வினை தன் கர்மம் அளிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ரஜினிகாந்த் வந்து ரொம்ப மமதையில் கர்மத்தில் இருக்கிறார். சார், அவர் பேரில் தொடர்ந்து விமர்சனங்கள் எழப்பட்டு வந்துட்டே இருக்குது. இப்போ தான் வந்து இந்த அம்பானி அவர்கள் அவங்க வீட்டில் போய் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்காருன்னு அந்த விஷயங்கள் அவர் காதுக்கும் கண்டிப்பாக எட்டியிருக்கும்ல. இவ்வளோ பலதரப்பட்ட விமர்சனங்கள் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மேடையில் அவர் பேசுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக இருந்திருக்கும்ல சார். இது மாதிரி இல்லைன்னா அவ்வளோ மூத்த அமைச்சர்கள் இருக்கும்போது அவர் ஏன் துரைமுருகனை பற்றி பேசணுன்ற ஒரு கேள்வி கூட இங்கே எழுதில்லை. இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அம்பானி வீட்டில் போய் கூத்தாட தெரிஞ்ச ரஜினிகாந்த், பணக்காரன் வீடும் தெரிஞ்சு தானே கூத்தாடுறேன். இங்கே பிளாட்பாரத்தில் தெருவோரங்களில் தூங்குகிற எத்தனையோ லட்சக்கணக்கான ஏழைகள் வாழ்கிறார்கள். இன்றைக்கும் 35 வயசை கடந்த பெண்கள் திருமணமாகாமல் எத்தனையோ தவம் இருக்கிறது, செலவழிக்க பைசா இல்லைன்னு. எங்கள் ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்ச வரலாறு உண்டா? அங்கே போய் டான்ஸ் ஆட சொல்லுங்கள். ஏழையின் வீட்டில் ரஜினிகாந்த் நடனம் ஆடுவாரா? அப்போ பணம் எங்கே வளம் பொழித்து கிடக்கிறதோ அங்கே போய் உங்கள் வாழ்க்கையை செல்வாக்க அமைச்சிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இந்த மேடையில் பேசுறதுக்கு கூட அவருக்கு பைசா, இதுவே நடிப்பு தான். ஆமாம், இவருக்கு இதுக்கு அவருக்கு சும்மாவெல்லாம் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏவா வயலு என்கிற ஒரு ஆளுமை அமைச்சர் கூப்பிட்டுருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. விடுதலை சிறுத்தையில் இருக்கிற சங்கத்தமிழனோ விடுதலை சிறுத்தையில் இருக்கிற ஆளூர் சாணாவாசோ கூப்பிட்டா ரஜினிகாந்த் வந்துடுவாரா? சொல்லுங்கள். ஏன்? பார்வை வேறாக இருக்கும், சிந்தனை வேறாக இருக்கும். அப்போ எப்படி ஒரு மனிதன் ஒரு பொது நல நீரோட்டத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு மாபெரும் நடிகை என்று தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிற ரஜினிகாந்த் அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்வதானே பண்பு. அப்படி ஒரு பண்பு ரஜினிகாந்த்கிட்ட இருக்கா? சொல்லுங்கள் பார்ப்போம். இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நான் பேசலை ரஜினிகாந்தை பற்றி. நான் இப்பவும் சொல்கிறேன், ரஜினி தற்குறி. அவருக்கு சாகிறவர் அப்படி தான் இருப்பார். தன் மக்கள், தன் மனைவி, தன் பிள்ளை, பெண்டு, தன் உற்றார் உறவினர், இப்படித்தான் அவர் யோசிப்பாரே ஒழிய சமூகம் சார்ந்த சிந்தனை எல்லாம் ரஜினிகாந்த்கிட்ட இல்லை. இன்னொன்று என்னென்னா, இந்த பெரிய பணக்காரர்கள் இது போன்ற நடிகர்களை ஏன் அழைக்கிறாங்கன்னே தெரியல. இது வந்து அரசியல் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும்போது இவங்க எதுக்கு வந்து இந்த இடத்துல யாரை பேசணும்? கலைஞருடைய புகழ் என்ன, கருணாநிதி செய்த செயல் என்ன, அவருடைய அரசியல் வரலாறு என்ன, அவர் மக்களுக்கு தொண்டாற்றிய பங்களிப்புகள் என்ன, எந்த காலகட்டத்தில் எங்கேயும் விமர்சனங்களை தனதாக்கி கொண்டு இந்த மண்ணிலே வாழ்ந்த மாபெரும் தலைவர்களில் கருணாநிதி உண்டு. கருணாநிதியும் எனக்கு பிடிக்காது, உண்மையாக தான் சொல்கிறேன். 1% கூட எனக்கு பிடிக்காது. ஏன்? தமிழை கொலை செய்தவரும் அவர் தான், தமிழீழத்தை கொலை செய்தவரும் அவர் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணுறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் ஞானியாக இருந்ததை நாம் மறுக்க முடியாது. கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் இந்த மண்ணில் ஒரு திராவிட இயக்க அரசியலை தூக்கி நிலைநிறுத்தி கொண்டு போனார்ல, அதை நம்ம பாராட்டித்தானே ஆகணும். குறைகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீ வாழ்த்தலாம், உன் வாயிலேருந்து வாழ்த்த நீ. ஏன்னா ஒரு பெரிய மனுஷன், ஒரு திரைப்படத்துறையில் மிகப்பெரிய இடத்துல அந்தஸ்தில் இருக்கிற ஒரு ஆள். கருணாநிதியை வந்து நீ வாழ்த்தியிருக்கலாம், கருணாநிதியை புகழ்ந்திருக்கலாம், கருணாநிதியினுடைய செயற்பாடுகளை கலந்து பேசியிருக்கலாம். அதை விட்டுவிட்டு மூத்த அமைச்சர்களை வந்து வசைப்பாடுவது, அவர்களை வந்து இது வந்து திட்டமிட்டு என்னுடைய பார்வையில் துரைமுருகனை காலி செய்வதற்கு மற்ற இளம் அமைச்சர்கள் எடுத்து கொண்டிருக்கிற ஆயுதமோ என்ற சந்தேகம் நமக்கு இருப்பதால் ரஜினிகாந்த் இப்படி பேசியிருப்பேன். ஏன்னா அவன் எடுத்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து துரைமுருகன் அவர் பேர் இல்லை, நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து அமைச்சர் உதயநிதியை தான் அவன் எடுத்தோன்னே பேசுவார். அந்த பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் ஸ்டாலின் பேரை சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது அவருக்கு. அப்போ இதுதான் அவருடைய பேச்சில் வந்து ஒளிந்திருக்கிற மர்மங்கள். என்னுடைய பார்வையில் நான் என்ன சொல்கிறேன்னா, இளம் அமைச்சர் எவரோ ஒருத்தர் ரஜினிகாந்த் நீங்கள் இப்படி பேசி காலி பண்ணால் தான் அந்த ஆள் வெளியில் போவான் அப்படிங்கிற ரீதியில் கூட பேசியிருக்க வாய்ப்பு. சார், அந்த மாதிரி ஒருத்தர் கேட்கறதுனால இவர் பேசினார்னா இவருக்கு பேச தெரியாதானே? இவருக்கு என்ன தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இவருக்கு ஆல்ரெடி ஒரு பேரில் இவ்வளோ விமர்சனங்கள் இருக்கே, நம்ம இந்த மாதிரி பேசினா அவரோட அனுபவத்துக்கு அவர் இந்த மாதிரி பேசினா அவருக்கு இன்னும் அது இழுக்குதான் அப்படின்றது அவரால் தெரிஞ்சுக்க முடியாது. இழுக்கு வந்தால் என்ன?
அவருக்கு 4 பேர் பாலாபிஷேகம் செய்கிறதுக்கு ஆள் இருக்குல்ல. ஸோ யோசிங்க நீங்கள் நாளைக்கு ஒரு திரைப்படம் வரட்டும், அவர் என்ன வேணாலும் பேசட்டும், ஆனால் அவனுக்கு அந்த ஆளுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்வதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ அந்த கூட்டத்தை நம்பி அவர் எதை வேணாலும் பேசுவார். அந்த மேடையில் வந்து இது போன்ற அநாகரிகமான வார்த்தைகளை உதிர்த்து தன்னுடைய வயதிற்கு களங்கம் கற்பித்து கொண்டிருக்கிற பொழைப்புவாதி தான் ரஜினிகாந்த் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ரஜினிகாந்த் வந்து ஒன்றும் இந்த தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தலை, தமிழர்களுக்காக உழைக்கலை, தமிழர்களுடைய நிலங்களை பாதுகாக்கலை, தமிழர்களுடைய வாழ்வியலுக்கு வளம் செழிக்கலை. ரஜினிகாந்த் ஒரு கோமாளி, ரஜினிகாந்த் ஒரு பிழைப்புவாதி, ரஜினிகாந்த் சுயநலவாதி. இதுதான் என்னால் சொல்ல முடியும். அவரெல்லாம் போய் இது போன்ற வார்த்தைகளை பேசுகிறார் என்றால் கடந்து போகிறதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா நல்லவர்கள் பாராட்டினால் நாம் மகிழ்ச்சி அடையலாம், தீயவர்கள் திட்டினால் கடந்து போகத்தான் நாம் நினைக்க தோன்றும். அந்த வகையில் நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னு சொன்னால், மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிற, மிகப்பெரிய மூத்த அரசியல் தலைவராக இருக்கிற, மூத்த அமைச்சராக இருக்கிற துரைமுருகனை வந்து இவர் வசைமொழி பாடுகிறார் என்றால் அவர் இன்னும் பல்லாண்டு வாழப்போகிறார் என்று தான் நான் கருதுகிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறதுனால மக்களுக்கு அவர் பேரில் ஒரு அதிருப்தி வருதில்ல சார்? சரி, இது ஒரு சமூகத்தையும் தாண்டி, இப்போ ஓகே இது வந்து கலை சமூகம் இல்லை இது வந்து அரசியல் சமூகத்தையும் தாண்டி மக்களுக்கு வந்து இவர் பேரில் தொடர்ந்து வந்து ஒரு அதிருப்தி கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்குல்ல சார்? அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. நீங்கள் வந்து இவருக்கு ஒரு கூட்டம் இருக்குங்க. இப்போ இந்த செய்தி எத்தனை பேருக்கு கடைக்கோடி மக்களுக்கு தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் நோக்கர்களுக்கு இது புரியும். அன்றாடங்காட்சி மக்களுக்கு போய் துரைமுருகன்னா யாருன்னு தெரியுமா? ரஜினிகாந்தை தெரியும். அன்றாடங்காட்சி மக்களுக்கு ரஜினிகாந்த் தெரியும், துரைமுருகனை தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு படம் போய் சேர்ந்துருக்கு, அரசியல் போய் சேரல. ஆமாம். அப்போ இவர் என்ன சொன்னாலும் கைதட்டி சிரிக்கிறதுக்கும், அன்னைக்கு நீங்கள் ஒரு மூத்த அமைச்சரை வசப்படுறாங்க, நக்கல் பண்ணுறாரு, மற்ற அமைச்சர்கள்லாம் கைதட்டி சிரிக்கிறாங்கல்ல. அமைச்சர் நம்ம முதலமைச்சரே அவர் சிரிச்சிருந்தாருன்னு சரி, அதை எப்படி நீங்கள் எடுத்துக்குவீங்கன்னு சொல்லுங்கள். இது நக்கலாக எடுத்துக்கிறதா, நையாண்டியாக எடுத்துக்கிறதா, நகைச்சுவையாக எடுத்துக்கிறதா, இல்லை ஒரு சகோதரன் அவனை நான் வாழ்த்துறேன் அப்படிங்கிறதா எடுத்துக்கிறதா? இப்போ அவர் சொன்னார்ல ரஜினிகாந்த் துரைமுருகனை பார்த்து 2 வார்த்தையில் கடந்து போவார், அந்த வார்த்தையை நான் எப்படி எடுத்துக்கிறது ஒரே குழப்பமாக இருக்கும். யாரை? துரைமுருகனை தான் பார்த்து சொல்கிறாரு. இப்போ நீங்கள் உதித்த வார்த்தையை நான் எப்படி எடுத்துக்கிறது? நக்கலா, நையாண்டியா, கிண்டலா, கேலியா, நகைச்சுவையா, இல்லை நளினமாக பேசுகிறீங்களா? எப்படி நான் எடுத்துக்கிறது சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஆணவ திமிரில் நீங்கள் மிதந்து கொண்டிருக்கிறீர்கள். இது போன்ற பெரிய அரசியல் ஆளுமைகள் நடத்துகிற விழாக்களில் போய் பங்கெடுத்துக்கிட்டு கிடைக்கிற மேடையை நீங்கள் என்ன பயன்படுத்திக்கிறீங்கன்னா, தன்னை பெரிதாக்கி ஊதிக்கொள்வதிலேயே கவனமாக இருக்கிறீங்க. நீங்கள் ஏன் ஆதித்யநாத் ஒரு 43 வயசு ஒரு பையனுடைய காலில் போய் விழுகிறீங்கன்னா பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு விழுகிறீங்க. இங்கே இருக்கிற எத்தனையோ நான் சொல்கிறேன் ஜீவ ஜமாதி அடைந்த இந்த முன்னோர்கள், மூத்தவர்கள், நமக்கு முன்னால் வழிகாட்டியாக இந்த மண்ணிலே வாழ்ந்து விட்டு போனவர்கள், சித்தர்கள், எத்தனை பேருடைய தலங்களுக்கு நீங்கள் போய் உங்களுடைய வார்த்தைகளை உதுத்துருக்குறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேரை நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க? இங்கேருந்து போய் ராகவேந்திரா கோயில்னு சொல்லிவிட்டு இல்லாத பொருளாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா? இங்கே இருக்கிற சுந்தர சுவாமிகள் என்கிற ஒரு மிகப்பெரிய சித்தர், மிகப்பெரிய இன்னும் சொல்லப்போனால் சிவபக்தர், ஒரே நாளில் 64 சிவன் திருத்தலங்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்திய இந்த மாதிரி சுந்தர சுவாமிகள்னால் யாரும் தெரியுமா? கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள்னால் ஏதாவது புரியுமா ரஜினிகாந்துக்கு? ராகவேந்திரானா உனக்கு தெரியுதே. அப்பர் சுவாமிகளை தெரியுமா? சொல்லுங்கள். பழனி சித்தர் சுவாமிகளை தெரியுமா? நான் வரிசை அடுக்கிக்கிட்டே போவா எத்தனை சித்தர்கள் வந்து இந்த மண்ணிலே சீவசமாதி அடைந்திருக்கிறாருன்னு. ஏன்னா ரஜினி ஒரு ஆன்மீக அரசியலில் தொற்றுக்கிறதுனால இதெல்லாம் நான் பேசுகிறேன். ஆன்மீகம் என்பதே வந்து அருவருக்கத்தக்கது நான் சொல்லுவேன். ஆனால் ஆன்மீகத்தில் ஒரு புனிதம் இருக்கிறது. மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே இறந்து போன மகத்தான இந்த மண்ணுரிமை சித்தர்கள் எத்தனையோ பேர் மண்ணுக்குள்ளே உட்கார்ந்து தன்னைத்தானே இழந்து சீவசமாதி அடைந்த அந்த புனிதர்கள் எத்தனை பேரை ரஜினிகாந்துக்கு தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக நான் தான் சொல்கிறேனே, இவர் ஒரு பொய்யர், புரட்டர், இல்லாததை இருப்பது போல ஊதி கெடுப்பதிலே வல்லவர். அந்த வகையில் கிடைக்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி ஏதாவது ஒரு விமர்சனத்தை உருவாக்கி ஒரு 4-5 நாள் அதை பற்றி பேசணும். இன்னி அவர் வெளியில் வந்து பேசுவதற்கு இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகும். யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மக்கள் பணியாற்றவன் வந்து எப்படியா எப்பாவது வந்து மீடியாவில் தலை காட்டிட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனால் அது வந்து நான் தான் சொல்கிறேனே, அருவருக்கத்தக்க சுயநலவாதி ரஜினிகாந்த். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து பேசினா நம்ம பேரில் வந்து விமர்சனங்கள் வரும்னு தெரிஞ்சு அவர் இந்த மாதிரி பேச நம்ம விமர்சனம் பண்ணுறோம்ல, நானும் விமர்சனம் பண்ணுறேன்ல. ரஜினிகாந்த் என்கிற ஊரறிய உலகறியப்பட்ட ஒரு நடிகரை ஒரு சாதாரண கில்லுக்கீரையாக இருக்கிற நான் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் திறந்தாழ்ந்து போயிருக்கிறீங்கல்ல. அப்போ அதை எப்படி எடுத்துக்குவீங்க நீங்கள்?
இதெல்லாம் எப்படி திரும்ப எடுத்துக்கிறார், கடந்து போகணும்னு நினைப்பீங்க. ஆக இது போன்ற செயல்களில் நீங்கள் அவர் நடித்த படங்களில் வருகிற காட்சிகள் எல்லாம் பாருங்கள். தமிழர்களுக்கான வாழ்வியல் காட்சிகளா, நாளைக்கு 3 முறை கட்டிலில் படுத்து விடு. ஒரு நாளைக்கு 3 முறை கட்டில் படுத்துட்டா பொண்டாட்டியோட பொழப்பு யார் நடத்துறது? எவன் ஜோறு போடுவான்? இது மக்களுக்கான கருத்தா? பாட்டில் வர எல்லா விமர்சனத்தையும் நம்மளும் அந்த மாதிரி எடுத்து இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு மக்கள் பண்பாளன், மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவன், மக்களுக்காக தொண்டாற்றக்கூடியவன், மக்கள் வழி சிந்தனையில் யோசிக்கணும். முதல்ல தன்னை மீறி வருகிற ஒரு பாடல் நான் ஒரே ஒரு வார்த்தை ஏன் சுயநலவாதின்னு சொல்கிறேன் தெரியுமா? அந்த ரஜினி படத்துலையே அவரை பற்றியே புகழ்ந்து பாடுகிற சில பாட்டு இருக்குல்ல. ஆமாம் சார். என்ன சூப்பர் ஸ்டாரு யாருன்னு சொன்னால் சின்ன குழந்தைங்க, இதெல்லாம் அதிக பிரசிங்கத்தனம்னு நான் சொல்கிறேன். நான் புகழ்ந்து கொள்வது, என்னை நானே பெருமைப்படுத்தி கொள்வது, இதுதான் தற்குறின்னு நான் சொல்கிறேன் ரஜினியை. அதனால் அவருடைய சித்தாந்தம் இல்லை, சிந்தனை இல்லை, போராட்டத்தன்மை இல்லை, வாழ்வியல் தன்மை இல்லை. என்ன நீ இந்த மக்களுக்காக கிழிக்க போகிற? நீ எதுக்கு மேடையில் ஏறிக்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தெரியல? ஏதாவது இருக்கா? இல்லை மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்கிறேன், அதனால் நான் மக்களுக்கான விஷயங்களை பேசுகிறேன்னு சொல்லி வர்றீங்களா? அது விஜய் எவ்வளவோ தேவலையே. விஜய் பேசுகிறாரு, ஏதோ அவருக்கு தெரிஞ்ச கொஞ்சம் தமிழில் பேசுகிறாரு. ஆமாம் சார். அடுத்து அந்த போர்ஷனுக்கு தான் கண்டிப்பாக நம்ம போக போகிறோம். பட் இவ்வளோ விமர்சனங்கள், இது ஒரே நாளில் இது இவ்வளோ வைரலாக போகும் அப்படின்றத உண்மையாகவே அவர் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஏதாவது இதை கடந்து போயிடுவாங்க அப்படின்னு நினச்சாரு. ஆனால் இது துரைமுருகன் அவர்களே இது பதிலடி கொடுத்ததுனால அது இன்னுமே ரொம்ப வைரலாக. இல்லை, இப்போ அவர் சொல்லிட்டார்ல, துரைமுருகன் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்ல, பல்லில்லாத நடிகர்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கிறான்னு சொல்கிறார்ல, கேவலமா இல்லை? அவர் நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு வார்த்தையில் அப்படி கடந்து போயிடுவார்னு. ஒரு வார்த்தையில் கடந்து போயிட்டார் அவர். அப்போ யார் ஆளுமை, ரஜினியா துரைமுருகனா? அதுதான் அந்த மிகப்பெரிய ஆளுமையை நீங்கள் ஒரு மேடையில் வச்சுக்கிட்டு இழிவாக பேசி மற்றவங்களை கைதட்டி சிரிக்க வைக்கிறது இருக்குல்ல. இப்போ உலகமே கைதட்டி சிரிக்குதில்ல உங்களை, அவர் விட்ட ஒரு வார்த்தையில். யோசிக்கணும். முதல்ல தனக்கு பின்னால் என்ன இருக்குங்கிறத யோசித்து பேச வேண்டிய இடத்தில் ரஜினிகாந்த் முதல்ல கற்றுக்கணும். கற்றுக்கிறதுக்கு இப்போ வயசு இல்லை. அதனால் வந்த வேலையை பார்த்துக்கிட்டு ஒழுங்காக இருங்க. தமிழ்நாட்டில் எதை பேசணும், எதை செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லி, நீங்கள் பேசி, நாங்கள் அறிவுரை கேட்க வேண்டிய இடத்துல நாங்கள் என்ன அறிவில்லாதவங்களா? மூத்த குடி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எங்கள்கிட்ட பாடம் படிச்சுக்கிட்டு இருங்க. வாயை புத்திட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு மரியாதை. இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்களே உங்களை புறக்கணிச்செல்லாம் பல வருஷம் ஆச்சு. சும்மா டம்மி பீஸ் போடலாம். எப்பாவது ஒரு நிகழ்ச்சிக்கு இப்படி தலை காட்டி ஏதாவது ஒன்று சொரிஞ்சுக்கிட்டே இப்படி பேசிட்டு போகிறதுல பிரயோஜனம் இல்லை. அருவருக்கத்தக்க அர்த்தமற்ற மனிதர்கள் வாழுகிற தேசத்தில் ரஜினிகாந்தும் ஒரு மனிதராக நான் பார்க்கவில்லை. அவர் ஒரு கோமாளி, அவ்வளோதான். கோமாளியாகவே பார்த்து எப்படியே முடிச்சுட்டு போகிறது தான் நல்லது. ஏன்னா அவருடைய சிந்தனை எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு எதிரான சிந்தனை. யாராவது ஒருத்தன் போய் 43 வயசு உடைய ஒரு காலில் போய் கும்பிட்டு நீங்கள் விழுவீங்களா? யார் காலில் கும்பிட்டு விழுகிறது அதாவது சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது. ரஜினிகாந்த் பெரியாரெல்லாம் படிக்கணும், அம்பேத்கரெல்லாம் படிக்கணும். படிக்காமல் நின்றுக்கிட்டு மார்க்சியம் எழுதிய தாயை படிச்சுக்கிறேன். படித்து என்ன கிழிச்சிய? மார்க்சிய சிந்தனை என்ன உள்வாங்கி கொண்டீங்க? உலகம் முழுவதும் பரவி கிடக்கிற அடித்தட்டு தொழிலாளர்களுடைய அன்றாட பிரச்சனை, ஒரு தாயிடமிருந்து ஒரு குழந்தை எப்படியெல்லாம் அந்த தகிதகித்து வெளியில் வந்தது, அந்த தாய் எப்படியெல்லாம் ஒரு குழந்தையை உருவாக்குவதற்கு போராடினாள் என்பதை அந்த மார்க்சியம் எழுதி அந்த புத்தக கதை எங்களுக்கும் தெரியும். நாங்களும் பேசுவோம் பல விஷயமாக. போய் சேகுவேராவுடைய வாழ்வும் மரணமும் படிங்க. முதல்ல ஒரு மோட்டார் சைக்கிள் பயணம் புத்தகத்தை படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். சிச்சினா என்கிற காதலியை தன் மிதிவண்டியில் கூட்டிக்கிட்டு கருப்பர் வாழுகிற நகரங்களில் அவன் மிதிவண்டியை மிதிச்சுட்டு போகும்போது எத்தனையோ இடத்துல பஞ்சர் வண்டி, கையில் காசு இல்லை. கூட்டிகிட்டு போன சிச்சினாவோட தோட கூட அடகு வச்சுப்பட்டு சைக்கிளை, அந்த மோட்டார் சைக்கிளை சரி பண்ணி அந்த கருப்பின மக்களுக்காக போராட வேண்டும் என்று ஒரு வெள்ளையன் நினச்சான் பாருங்க, அதுதான் விடுதலை. அதை ரஜினிகாந்துக்கு என்னைக்காவது அந்த சிந்தனை வருமா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஈழ யுத்தத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சொல்லுங்கள். எதுவுமே தெரியாது. அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு பிழைக்க வந்த ஒரு பிழைப்புவாதி, எப்பாவது மேடை கிடச்ச ஏதாவது ஒருத்தனை வசப்படுறது, ஏதாவது ஒன்று சொல்கிறது, அந்த 4 வார்த்தையை கக்கிவிட்டு அப்புறம் நாண்டுக்கிட்டு சாகிற மாதிரி நாங்கள்லாம் கேள்வி கேட்குறது, இதுதான் உன்னுடைய பிழைப்பு. நீங்கள் பிழைப்புவாதியாக இருந்தீங்கள், தப்பு இல்லை. நீங்கள் பிழைப்புவாதி தான். நீங்கள் சுயநலமாக இருங்கள், சுயநலவாதி தான். ஆனால் பொதுநலவாதியாக யாரும் உங்களை ஏற்க மாட்டார்கள். அது காலம் தீர்மானிக்க நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க.